motivation equal to expectancy into value divided by impulsivity into delay. அதாவது எதிர்பார்ப்பு பெருக்கல் மதிப்பு டிவைடட் பை கவனச்சிதறல் கிளர்ச்சி இன்டு தாமதம். அப்ப இந்த ஒரு விஷயத்த, அதாவது மோட்டிவேஷன் சொல்றது என்னன்னா, how energetic you feel to do some things. எந்த அளவு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தூண்டப்படுறோமோ, எந்த அளவு ஆர்வப்படுறோமோ, எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ, அதைத்தான் மோட்டிவேஷன் சொல்றாங்க. இது எதை வச்சு அமையுதுன்னா எக்ஸ்பெக்டன்சி. ஹவு லைக்லி யூ திங்க் இட் இஸ் தட் யூ வில் ரிசீவ் த பே ஆஃப் யூ வாண்ட் டு ஃபார் ஃப்ரம் சம்திங். அது செய்யறதால எனக்கு என்ன லாபம், எனக்கு அந்த லாபத்தை எதிர்நோக்கி நம்ம இருக்கிறது, அந்த வெகுமதியை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது, அது நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறது. அது வேல்யூ, ஹவு ஹைலி யூ வேல்யூ த பே ஆஃப் டூயிங் சம்திங். அது எவ்வளவு மதிப்பு மிக்கதா இருக்கும், மதிப்பு மிக்கதாக இருக்கும் அது. அப்ப இம்பல்சிவிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவு டிஸ்ட்ராக்டபிள் அண்ட் இம்பல்சிவ் யூ ஆர் வைல் சீக்கிங் டு டூ. அது செய்யறதால எவ்வளவு கடினம் எடுத்துக்கணும், எவ்வளவு சிரமம் எடுத்துக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு ஃபோர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு கிளர்ச்சிகள் செய்யணும், எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் அது செய்யணுமோ அதுதான் இங்க இம்பல்சிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. டிலே, தாமதம், ஹவு ஃபார் அவே த டெட்லைன். நம்ம அது செய்யறதுல எவ்வளவு முக்கியமான இது. சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க. இந்த ஃபார்முலா நீங்க கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும். இதே ஃபார்முலாவை ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ல நம்ம சொல்லுவோம்ப்பா. இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீடியோ உங்களுக்கு ஓடும். அந்த வீடியோ நம்ம பாருங்க. நீங்க ஒரு சினிமா பிலிம்லன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோல அந்த மோட்டிவேஷன் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மோட்டிவேஷன் ஒரு பர்டிகுலர் பிஹேவியருக்கு எந்த அளவு முக்கியம். ஏற்கனவே சொன்ன கண்ணு, காது, மூக்கு, நாவு, தோல், புலன் உறுப்புகளுடைய இம்பார்ட்டன்ட். அப்ப அக உறுப்புடைய இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம்லயே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே இது. இந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறத வச்சுதான் ஒரு பொருளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்றோம். இந்த புலன் உறுப்பு இல்லைன்னா எக்ஸ்பெக்டன்சி நமக்கு தெரியாது. இந்த புலன் உறுப்பு இல்லைன்னா வேல்யூ பண்றது தெரியாது. இந்த புலன் உறுப்புடைய தூண்டுதலுடைய அடிப்படையில தான், அதோடைய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில தான் இம்பல்சிவிட்டி இருக்கு. அது புலன் உறுப்புகளால நம்ம மூளை உணர்றத வச்சுதான் அத நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டைம்லயே நம்ம மூளையில ஒருத்தங்க பேசுறத டைம்லயே நம்ம கவனிச்சா, காதால கேட்டா, டைம்லயே நம்ம கவனிச்சா, கண்ணால பார்த்தா, டைம்லயே நம்ம உணர்ந்தா, டைம்லயே நம்ம டேஸ்ட் பண்ணனா, டைம்லயே நம்ம ஸ்மெல் பண்ணனா நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் கரெக்டா இருக்கும். சோ ஏற்கனவே சொன்னக்கூடிய அந்த புலன் எக்ஸ்டர்னல் சென்சரி ஆர் இன்ஃபர்மேஷனும் இன்டர்னல் சென்சரி இன்ஃபர்மேஷனும் அதுதான் இந்த மோட்டிவேஷனுக்கு முக்கியம். இந்த எக்ஸ்பெக்டன்ஸை டிசைட் பண்றது சரி, வேல்யூ டிசைட் பண்றது சரி, இம்பல்சிவ் சரி, டிசைட் பண்றது சரி. இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாமா? இப்ப ஒரு வீடியோ ஓதும், அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. நீலவா ரே கபிலவா துரை, இவன் தான் கபில. ஃபேமிலியை உங்க கூட ஜாத போட சொல்லு. ராமனோட பெரிய ஆட்டக்காரன்பா. என்ன சொல்ற? நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? ஸ்டேஜே ஏறாத எவனா ஒரு பிளாக் பண்ண கூட்டு வந்து போட சொல்றிய? நியாயமா? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தா அப்படி இருந்தாக்கா யாரையும் கேட்காம கொல்லாம ஏதோ ஜோக்ல கழிச்ச பண்ண கூட்டு வந்து ஆட்டக்கா பாப்பலையா? இப்படியே தொல்லவையா கலகு முத்துறதும் மேல போச்சு. ஏன் ஆட்ட நான் கேட்க வந்துக்கிறேன். துரை, என்ன நம்பி ஒத்துக்கோ. ஆட்டனா என்னன்னு பாப்பேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்குதான் நஷ்டம் அவனோட விடுறான். நான் இத்தனை வருஷமா மெட்ராஸ் குத்து சந்தை பரம்பரை கட்டி ஆண்டவன் நம்ம முன்னாடி எப்படி தேவடி காத்துன்னு பாத்தியா? நெஞ்ச நிறைஞ்சு போச்சியா? அந்த பையன் ராவணாவது 6 ரவுண்ட் மேல ஆடி டப்பு குத்துருப்பான். ஒரு ரவுண்ட் கூட தாங்க மாட்டான். ஃபேமிலி எடுத்து விட வாத்தியாரா, பார்த்துக்காது வாத்தியாரா, நான் ஆடல. பெரிய மனுஷன் நம்பி வந்திருக்காரு. ராமன் கூட சண்டை போட்டதுக்கே எங்க அம்மா என்ன புள்ள இல்லைன்னு சொல்லிச்சு. பாவம் வாத்தியாரா எங்க அம்மா. தப்புதான். நான் யாரும் ஒண்ணு பண்ணலையாப்பா. நீ சொல்றது சரிதான். உங்க அம்மா வழியா பாத்துன்னு போ. வாத்தியாரா தச்சி போட. நான் ஆடுறேன் வாத்தியாரா. நான் ஆடுறேன். டாடி நான் ஆடுறேன். கோ ஆன். டெல் देम. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாத்தியார பல்லு குச்சி பாக்குறீங்களா? ஏய் வேம்பளே உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. இங்க என்ன நடக்குது?
இந்த பையனை நம்பி ஆட்டை கேட்டுன்னு வந்தவாரு அதை கூட விட்டுடலாம். நேத்து மழையில முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புலி அடிச்சு சாத்திட்டு வேண்டாம். ஜோக் காட்டுறீங்க என்ன ரங்கா? ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? கபில இறங்குனா இவ்வளவு எப்படி ஸ்பேஸ் மூஞ்சி இதெல்லாம் குழப்பி ஆட்டோகிராமரை பேசிக்கிற ஸ்டேஜ்ல ஏறி ஃபுட்பால் பண்றப்ப எதுல இருக்க ஒரு குத்து அத வாங்கி மறுபடியும் ஸ்டாமினா நடத்துறதுக்குதுல அப்படி செஞ்சு கேள்ச்சி இத்தனை வருஷமாங்க நின்னுக்கிறோம். தம்மா குர்தாவ அவனை வச்சு நாடி பாடி நிக்கிறேன். பழனங்கண்ணுக்கு ஒரே ஆட்டத்துல ஒருத்தர் எப்படி ஆடுவா நல்லா தெரியும். நீ சொல்ற மாதிரி நல்லாதான் ஆடி இருக்கோம். இப்போ மெயின் போர்டு ஏத்தி ஒரு நல்ல ஆட்டக்காரன் வச்சு கூட்டணுவா நானே சொல்லி வேம்பிலி விட ஆட செட் பண்ணி தரேன். நல்ல ஆட்டக்காரன் உன்னாச்சே போதுமா சிரிப்பு ஆடி பாரு எல்லாரும் போட்டு எப்படி தண்ணி குடிக்கணும் கத்து கொடுப்பான். வர்சலே இங்கே நிக்கலாம். ஏய் ரோசி, அவன் கோபப்பட்ட அப்புறம் ஒத்துக்கு போறாயா? டான்சிங் ரோசா யாருன்னு தெரியாம தான் பேசினிக்கிறியா? இவன் கூட 2 ரவுண்டு தாண்ட மாட்டான் அந்த பையன். கபில ரோஸ் நான் கூட 2 ரவுண்டு தாண்ட மாட்டேன். 2 ரவுண்ட்ல ஆட்டத்தை முச்சிரும். இங்கே முடிச்சிடுறேன். ஏதோ வாயில ஆட்ட ஆடி நிக்கிறான். நோ 2 ரவுண்டு தான். ரோஸ போய் 2 ரவுண்ட்ல முடிச்சியா? அத்தியார ரோஸ் கூட ஆடி 2 ரவுண்ட் தாண்ட சொல்லு. நான் ஆடுறேன் அவன் கூட. சரிடா சரிடா மேட்ச் ஃபிக்ஸ். எவனோட வாய் தர கூட கபில ரோஸ் 2 ரவுண்ட்ல முடிக்கிறான். வேம்பிலியோட ஃபைட். வேம்பிலி see in the ring பாகா. ரிங்க ரோஸ். என்ன வேம்பிலி தெரியுதா பேசினீங்களா? ஆடு தானா வந்து தலை குடுது கறி போட்டுரு. உன் கூட எல்லாம் ஒரு ரவுண்ட் கூட நிக்க முடியாது. இலக்காப்பை நீ ஆடு ரோஸ். ஏய் அவன் பாட்டுல கும்பசி விடுறான். அவனே குதிக்கதா வதற ரொம்ப நாளா கை நம்ம இருந்ததுக்கு இப்ப தோதா ராசிக்கு இதுல சந்திரா நான் ரெடி. ஆனா 2 மடங்கு தரணும். அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். நிறைய செலவு இருக்குதுல. ரோசே நீ திரும்பி ஆடுறது தெரிஞ்ச கூட்டம் அல்லமே. இப்படிலாம் சுத்தி வந்துதான் வேம்லி அடிக்கணும்னு இதுல. வேம்லி ரோஸ் அடிச்சுட்டு வருவான் கபில. பதியார காத்து நிக்கிறேன் உன் பந்தயத்துக்கு. இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பாங்க, இது ஒரு சினிமா பிலிம், சார்பட்டா பரம்பரை. அந்த பிலிம்ல நமக்கு ஒரு நிகழ்வு பார்த்திருக்கோம். பல நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6க்கு மேற்பட்ட கேரக்டர்ஸ் இந்த இடத்துல மோதுறாங்க ஒரே இன்சிடென்ட். இந்த இடத்துல மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஆர்யா, இது ஒரு கேரக்டர்ஸ். 2வது அவருடைய மாஸ்டர், ஆர்யாவுடைய மாஸ்டர். அடுத்தது ஆப்போசிட் பார்ட்டியில உள்ள ஆப்போசிட் மாஸ்டர். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்போசிட் டீம்ல உள்ள 2 முக்கியமான கேரக்டர்ஸ், வேம்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு, டான்சி ரோஸ். டான்சி ரோஸ். இப்ப ஆர்யாவுடைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ், அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர்ஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அது இல்லாத அந்த இடத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல சின்ன சின்ன பார்ட்டிசிபேட்ல நிறைய இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஆர்யாவுடைய கேரக்டர்ஸ் பத்தி, அந்த பிஹேவியர்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஆர்யாவுடைய மாஸ்டர் அவருடைய இதை பத்தி பார்ப்போம். ஆப்போசிட் மாஸ்டர்ஸ் இருக்கார்ல அவரை பார்ப்போம். வேம்பிலியுடைய கேரக்டர்ஸ் பார்ப்போம், பிஹேவியர்ஸ் பார்ப்போம். டான்சி ரோஸ் பிளஸ் நமக்கு வந்து அந்த ஆர்யாவுடைய ஃப்ரெண்டு. இப்ப இந்த இடத்துல ஆர்யாவுடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது, ஆர்யாவுக்கு கேம வந்து விளையாடு, அந்த மேட்ச பண்ணு அப்படின்னு சொல்லி, அது நடக்கணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்டென்ஷன் ஆர்யாவுடைய மாஸ்டருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆர்யா விளையாடுனா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா யாருமே விளையாடி அந்த பாக்ஸிங் செஞ்சு வேம்புலிய மோதி ஜெயிக்க முடியல. சோ அந்த மாஸ்டருடைய மோட்டிவேஷன்ல எக்ஸ்பெக்டன்சி, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல ஆர்யா மோதுனா ஜெயிப்பாரு. ஜெயிச்சா வேல்யூ என்னன்னா அவருக்கு பெருமை, தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பெருமை. சோ மோட்டிவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டன்சி இன்டு வேல்யூ டிவைடட் பை, அது சொன்னல, இம்பல்சிவிட்டி இன்டு டிலே. காலம் தாமதம் ஆகாத உடனே நடக்கணும்னு சொல்லி அவர் மேல உள்ள இதை வச்சுட்டு இம்மீடியட்டா அந்த ஆர்யாவை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. கொண்டுட்டு அதுல இம்பல்சிட்டிவிட்டி நிறைய இருக்கு. நிறைய பேர் கான்ட்ராவர்சல் ரோல் பண்றாங்க. கிளர்ச்சி நடக்குது.
இவரை வந்து அதான் அதெல்லாம் ஓவர் கம் பண்றாரு. அது கம்மியா அவருடைய இம்பல்சிவிட்டிய வந்து அந்த நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஆர்யாவுடைய மாஸ்டர் அவருடைய மோட்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், பிஹேவியர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இப்ப இதே வந்து நம்ம ஆர்யாவுடைய மேட்டர்ல பார்ப்போம். ஆர்யாவுக்கு மோதணும் ஜெயிக்கணும்னு ஆசை, ஜெயிச்சா பெருமை, எக்ஸ்பெக்டன்சி அவரு விளையாடுனா மார்க்சிங் பண்ணுனா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்கன்னா, அவர் மைண்ட்ல இருக்கக்கூடிய இம்பல்சிவிட்டினா பாக்ஸிங்ல அவரு அப்பா கலந்துகிட்டு அவர் இறந்து போனதால அவங்க அம்மாவுக்கு பாக்ஸிங் மேல ஒரு மிகப்பெரிய எரிச்சல், கோபம். அவங்க அம்மாவை அகைன்ஸ்ட் பண்ணி அவர் பாக்ஸிங்ல கலந்துகிட்டா கண்டிப்பா அவருக்கு வந்து நல்ல இது இல்லை, நல்ல நேம் இல்லை, அவருக்கு மரியாதை இல்லை, அம்மாவுடைய கோபத்துக்கு ஆளாகணும் அப்படின்னு அந்த தயக்கத்துல அவரு ஒரு மாஸ்டர்கிட்ட சொல்றதை வச்சு தெரியுது அவருடைய மைண்ட்ல இம்பல்சிவிட்டி அதிகமா இருக்கு. இம்பல்சிவிட்டி அதிகமா இருக்கிறதால அவருடைய அந்த மோட்டிவ் வேம்புலிய எதிர்த்து பாக்ஸிங் பண்ணணும்னு உள்ள அந்த மோட்டிவ் லோவா இருக்கு. ஆனா அந்த இடத்துல மாஸ்டர் அவமதிக்கப்பட்டிருக்காரு, மாஸ்டருக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒரு பிஹேவியர் நடந்த உடனே அவர் கண்ணால பாக்குறது, காதால கேட்கிறது, இதெல்லாம் அந்த உருவத்துல பார்த்த உடனே அந்த இம்பல்சிவிட்டி இருக்கு பாருங்களா, விளையாடக்கூடாது உள்ள கிளர்ச்சி, விளையாடுறதுக்குள்ள தடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் உடைத்து எரிஞ்சிட்டாரு. எரிஞ்ச உடனே நான் விளையாடுறேன், உன்னோட ஆட்டம் போடுறேன், உன்னோட ஜதை போடுறேன், உன்னோட இது போடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆர்யாவுடைய மோட்டிவ் வந்து அவருடைய மாஸ்டருடைய மோட்டிவ் தகுந்த மாதிரி மாறிடுச்சு. இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஆப்போசிட் டீம் உள்ள மாஸ்டர்ஸ். ஆப்போசிட் டீம் உள்ள மாஸ்டர்ல என்னன்னா அவரு வந்து ரிசீவர், ஏன்னா அவரு நோக்கிதான் இன்ஃபர்மேஷன் வருது. அவரு என்ன பார்க்கணும், தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய வேம்புலி தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு திறமையான ஆளு தான் விளையாடுங்க அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்டன்சி எதிர்பார்ப்பாரு. அப்படி விளையாடி அது ஜெயிச்சாதான் அவரால பேரு. அவர் வந்து இங்க இந்த ஜத போட வைக்கிறது, ஆர்யாவோட விளையாட வைக்கிறது மோட்டிவே இல்லை. அதனால அவர் என்ன செய்யறாரு, டிலே பண்றாரு, தள்ளி போடுறாரு, வேண்டாம் நான் போட மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். என்ன அவரு சாதாரண ஆளு, ஒரு பெரிய நாள் இல்லை, எனக்கு அவர் ஜெயிச்சு அவர்கிட்ட இது பண்ண அவ்வளவு எக்ஸ்பெக்டன்சி இல்லை. அப்படி அவர்கிட்ட விளையாடி ஜெயிக்கிறதால எனக்கு ஒன்னும் லாபம் இல்லை, என்னுடைய மாஸ்டர்ஷிப்க்கு ஒன்னும் லாபம் இல்லை, கண்டிப்பா அவர் தோத்து போயிடுவாரு, அவரால் அந்த மோட்டிவ் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த இம்பல்சிட்டி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட், அவருடைய யூகோவை அங்க டெக்ஸ்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியா இருக்கு, உனக்கு பயம், உனக்கு பயம், ஏதோ ஆர்யா ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸ் அவருடைய இம்பல்சிட்டியை தூண்டி விட்டு அவருக்கு என்ன செய்யுது, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டன்ஸை கூட்டிருச்சு. டீகிரேட் பண்றதால அவரு என்ன ஆகுதுன்னா அவர் மனசுல பயம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுது. எதுக்கு கிரியேட் பண்றாங்க, அவங்களோட யூகோவை தூண்டி விடுறதுக்காக. அப்ப என்ன ஆகுது, எனக்கு பயம் இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கு பயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அப்படி அவர் என்ன செய்யறாரு, திரும்ப அவரு வந்து யூகோ வந்து அவரை வந்து மோட்டிவ் பண்ணுது. அது எப்படியெல்லாம் பண்ணுது, அந்த இம்பல்சிட்டிவிட்டி என்ன செய்யுதுன்னா ஆர்யா சொன்ன வார்த்தை நான் ஜத போடுறேன், நான் ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றதை பார்த்து அந்த டான்சி ரோஸ் உடைய யூகோவை டச் பண்ணிருச்சு. டான்சி ரோஸ் வந்து ஒரு ஆட்டக்காரரு, ஒரு நல்ல விளையாடக்கூடியவர், அவருடைய ஈகோ டச் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, வேம்புலியோட நீ ஜத போடணும்னா நீ என்ன செய்யணும், வேல்யூ, உன்னுடைய வேல்யூவை காட்டு, உன்னுடைய வேல்யூவை காட்டுனா எனக்கு மதிப்பு இருக்கணும், எனக்கு எக்ஸ்பெக்டன்ஸ் இருக்கு, அப்பதான் நான் இதை அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்றாரு. உடனே என்ன செய்யறாரு, டான்சி ரோஸை வந்து இது பண்றாங்க, இம்பல்ஸ் அவரை கிளர்ச்சி பண்றாங்க. அவரு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ரோசத்துக்கு நம்ம யூகோவை டச் பண்ணிட்டாங்க,
அப்ப நம்ம என்ன செய்யணும், இம்மீடியட்டா இப்ப ஜதை போடணும், இம்மீடியட்டா இது போடணும் அப்படின்னு சொல்லி டான்சி ரோஸ் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு, நான் விளையாடுறேன். அப்ப என்ன சொல்றாரு, நீ விளையாடுறேன்னு சொல்லும் போது எனக்கு காசு நிறைய கொடுக்கணும், எனக்கு காசு நிறைய கொடுத்துணும், எனக்கு மதிப்பு அதிகமா கிடைக்கணும், நான் ஜெயிச்சிருவேன். ஆனா ஜெயிக்கிறது பெரிய மேட்டர் இல்ல, அதால எனக்கு வேல்யூ வரணும், டப்பு வரணும், காசு வரணும். எக்ஸ்பெக்டன்சியை கூட்டுறாரு. எக்ஸ்பெக்டன்சி அவருக்கு நிறைய எதிர்பார்க்கணும்னு அதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிறாரு. சார் அவர் ஒத்துக்கிட்டானா நீ எனக்கு ஜதை போட. அப்பதான் என்ன சொல்ற வேம்புரி, டான்சிங் ரோஸ்ட நீ ஜெயிச்சிட்டனா கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஆட்டக்காரன் நான் இருப்பேன். அப்போ ஒன்னோட நான் பாக்ஸிங் பண்றதுக்கு எனக்கு நார்மல் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இந்த எல்லா இடத்துல கேரக்டர்ஸ்லயும் ஆர்யாவுடைய ஃப்ரெண்டு அவர் இருக்காரு, அவரு அந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர்ஸ்ல இருக்கிற நபரு, அவருக்கு இந்த இடத்துல எப்படியும் நம்ம ஆர்யாவை பெரிய ஆளாக்கி காட்டணும். அவனுடைய ஆட்டத்தின் மேல உள்ள எக்ஸ்பெக்டன்சி எதுவுமே தெரியாது, எல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. மாஸ்டருக்கு அவர் ஆட்டத்தின் மேல உள்ள எக்ஸ்பெக்டன்சி கூடிருச்சு, அதுல ஜெயிச்சுட்டு அவள வேல்யூ கூடிருச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்யாவுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்றாரு, கண்டிப்பா நீனும் ஆட்டம் ஜதை போடு. அப்ப அவர் ஊண்ட உடனே அவர் அந்த மோட்டிவேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியர்ஸ் எதை நோக்கி போது பாருங்க, கோல் டைரக்டர் வியூல போகுது. அப்போ இது இல்லாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லயும் அந்த இந்த சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரே எக்ஸாம்பிள், ஒரே ஃபார்முலா தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய பிஹேவியர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வரணுங்கிறதுனால நாம இந்த கோல் டைரக்டர் பிஹேவியர்ஸ் வரணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம யோசிக்கணும். அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன், உங்களுடைய அந்த அசைன்மெண்ட் கொடுங்க, அசைன்மெண்ட் எழுதி பாருங்க, நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எவ்வளவு நீங்க அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறாங்களோ அந்த அளவு உங்களுடைய பிரெயின்ல ஆட்டோமேஷன் நடக்கும். கான்சியஸா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், கான்சியஸா செஞ்சு பழக்கணும். கான்சியஸா நீங்க செஞ்சு, அதாவது நனைவில யோசிச்சு நீங்க பண்ணி பார்த்தங்கன்னா, இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸை நீங்க அசஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா, இப்ப எப்படின்னா ஒரு பிலிம்ல உள்ள ஒரு கிளிப் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே அந்த கிளிப்பை விட அதிகமான நேரம் நான் எடுத்துக்கிறேன். அதே போல நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய லைவ்ல நீங்க பாக்குறது, கண்ணால பாக்குறது, காதால கேட்டு அனலைஸ் பண்ணுங்க. இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணனா கண்டிப்பா நீங்க உங்களுடைய அன்கான்சியஸ் பிஹேவியர் ஒரு நல்ல மோட்டிவா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பிஹேவியருக்கு பின்னாலும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டன்சி கிடைக்கும், ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். அதுல ஒரு தயக்கம், சந்தேகம் சொல்ற இம்பல்சிவிட்டி குறையும், டிலே குறையும், நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும். இதே இன்சிடென்ட் தான் நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ல நம்மளுடைய மாமியாரோட, மாமனாரோட, ஃப்ரெண்ட்ஸோட, அப்பாவோட, அண்ணனோட, தம்பியோட, இல்ல ஒரு சொசைட்டில வைக்கும் போது ஊர்க்காரங்களோட, பக்கத்து வீட்டுக்காரர், அந்த வீட்டுக்காரர், ஒரு டீச்சரோட நடந்துட்டு, ஒரு ஆபீஸ் எடுத்தா நம்மளோட கொல்லிக்கோட, ஃபெல்லோ ஆபீஸோட, நம்மளுடைய எவனிமியோட எல்லாத்தையும் நடந்துட்டு. சோ இதே விஷயத்த நம்ம வாழ்க்கையில இருக்கும். சோ நம்மளுடைய மோட்டிவேஷன்ஸ் அடுத்தவங்கள நம்மளை தூண்டுறாங்க நம்ம பார்க்க கூடாது. நம்மளுடைய மோட்டிவேஷன் நமக்குள்ள இருக்கு. அந்த மோட்டிவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா திரும்ப ஒன்னு சொல்றேன், மோட்டிவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டன்சி வேல்யூ டிவைடட் பை இம்பல்சிவிட்டி இன்டு டிலே. அதாவது எதிர்பார்ப்பும் நம்மளுடைய மதிப்பும் மோட்டிவேஷனை கூட்டும், இம்பல்சிவிட்டியும் டிலேவும், காலதாமதமும் மோட்டிவேஷன். அதாவது மனசுல உருவாக்கக்கூடிய கிளர்ச்சி, மனசுல உருவாக்கக்கூடியது. நமக்கு அடுத்தவங்களுக்குள்ள கிளர்ச்சி இல்ல, நமக்கு அடுத்தவங்களுக்குள்ள கிளர்ச்சி நம்மளுடைய மனசை மோட்டிவேஷன் பண்ணும். ஆனா முதல் கண்ணு நம்ம மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது, ஒரு கிளர்ச்சி இருக்கக்கூடாது, ஒரு நெகட்டிவிட்டி நம்ம மனசுல கூட இருக்கக்கூடாது. அந்த நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இம்பல்சிவிட்டி, அது அந்த ஒரு சலசலப்பு, இம்பல்ஸ்னா ஒரு கிளர்ச்சி மாதிரி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பிஹேவியர்ஸ் பண்ண முடியாது. அது எந்த பிஹேவியர்ஸ் இருந்தாலும் சரி, அது உடைக்கணும். காலதாமதம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அவங்க சொன்ன உடனே அப்படின்னு பார்க்கலாம். டைம்லி பிரசன்ஸ். ஸோ இந்த 4 ஃபேக்டருக்கும் நம்மளுடைய சென்சரி ஆர்கனுடைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. கண்ணால பார்க்கறது, காதால கேட்குது. பாருங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, நுணுக்கமா நடந்துட்டு இருக்கு. நான் வெளிரங்கமான விஷயங்கள் தான் நான் பேசுறேன், ஹையர் நாலேஜ் பத்தி நான் பேசல. நம்ம அடுத்த வீடியோல அடுத்த விஷயத்த நம்ம பார்ப்போம்.